டெய்லி குடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் சொல்லக்கூடிய தொந்தரவுகள்ங்கிறது வந்து கண்டிப்பா வரும். அது என்னென்ன தொந்தரவு அப்படிங்கிறது நீங்க இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெஞ்சு வந்து படபடப்பா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கும். பிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல வந்து லிவர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி ஸ்டொமக் வந்து பார்த்தீங்கன்னா அல்சரேஷன் ஃபார்ம் ஆகுறது, ஸ்டொமக் ரொம்ப ப்ளோட்டடா இருக்கிறது, ரொம்ப இரிட்டேஷனா இருக்கிறது, எதுவுமே வந்து உங்களுக்கு பசியின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நர்வஸ் வந்து ரொம்ப வீக்னஸ் இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கால் நடுக்கம், ரொம்ப வந்து ஒரு ஸ்டெடியா இருக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் இருக்க முடியாது, நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. தென் வந்து மைண்ட் வேஸா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பாங்க. ஆன்சைட்டி, பால்பிட்டேஷன், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபக மறதி, ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுங்கிறது வரதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. தலைவலி, தென் வந்து வாமிட்டிங் வர மாதிரி ஒரு சென்சேஷன், ஒரு சிலருக்கு வாமிட்டிங் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிக்கடி லூஸ் மோஷன் போகிறது, இந்த மாதிரி தொந்தரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் வந்து பேன்கிரியாடைட்டிஸ் வர்றதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு பண்ணி வந்து டெய்லி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க தயவு பண்ணி வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.